மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. நாம் முன்பு சொன்னது போல, அதாவது எம்ஜிஆர் ஜானகியினுடைய 100ஆண்டு விழா நடந்திருக்கும் பொழுது அந்த 100ஆண்டு விழா சிறப்பாக நடத்தியதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்த தீர்மானம். பெண்கள் புயலில் தமிழ்நாட்டில் அதை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாகவும், போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும், ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாட்டி வரைக்கும் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்றவை எல்லாம் முறைப்படுத்தவில்லை, அது திறமையாக கையாளவில்லை என்று திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றாத அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் ஊதிய முரண்பாடு, பணி நிரந்தரம் ஆகியவை நிறைவேற்றாமலும், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என நெசவாளர் ஆகியோர் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி தீர்மானம் 4 நிறைவேற்றப்படுகிறது. மிக முக்கியமான தீர்மானம் 5. அதுதான் நம்ம எதிர்பார்த்தது. டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்தில் மேலூருக்கு அருகில் கொண்டு வர மத்திய அரசு ஒப்பந்தம் கோரிய போதே 10 மாத கால அவகாசம் இருந்த போதும் அவற்றை தடுக்காமல் திமுக தலைமையிலான, அதாவது ஸ்டாலின்